Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் இஸ்லாமிய சாங் பாடலாமா? இஸ்லாமிய பாடல்கள் படிக்கலாமா என்று கேட்குறாங்க. முதலில் பாடல்கள் படிக்கலாமா என்பது அது ஒரு வகையாக இருந்தாலும் இஸ்லாமிய பாடல்கள் என்று ஒன்று இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய பாடல்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பாடல்களுக்கு தான் இஸ்லாமிய பாடல்கள் என்று பொருள். இஸ்லாத்துக்கும் பாடல்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பாடலை ஒரு வணக்கமாக ஒரு அமலாக கற்று தந்திருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இஸ்லாமிய பாடல்கள். ஏன்னா இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதற்கு பேர் தான் இஸ்லாமிய பாடல்கள்னு சொல்ல முடியும். அப்ப நாமளாக ஒரு பாடலை ஒரு கவிதையை ஏற்றி வைத்துக் கொண்டு பாடலாக படிப்பதற்கு இது இஸ்லாமிய பாடல் என்று சொல்வதற்கு முதல்ல அடிப்படையே அந்த பேர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, அதுல மார்க் அடிப்படையில் அது தவறானது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இஸ்லாமிய பாடல்கள் என்று சில பாடல்களை இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நாகூர் ஈயம் ஹனிஃபா அவர்களுடைய பாடல்கள். அன்றைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் முஸ்லிம்கள் மத்தியிலே மார்க்கம் என்று சொன்னாலே ஒன்று சில ஆலிம்களை வைத்துக்கொண்டு பயான் கேட்பாங்க. அந்த பயானில் முக்காவாசி ஆலிம்களுடைய பயான் எப்படி இருக்கும்னா கப்சாக்களும் கட்டு கதைகளுமாக தான் இருக்கும். சில நகைச்சுவையாக பேசக்கூடிய சில பேச்சாளர்கள் என்ன செய்வாங்க, எதுகை மோனையாக பேசுவார்கள். எதுலையுமே குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் இருக்காது. இதை மார்க்கமாக கேட்டுக்கொண்டிருந்த சமுதாயம் இன்றைக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் 100 மசாலா என்று சொல்வார்கள். அதுல மார்க்கத்தில் தொடர்பான குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான எந்த ஒரு உபதேசங்களும் இருக்காது. சும்மா அந்த விடுகதை போடுற மாதிரி கேள்வி பதிலுக்கு நடத்தி கொண்டு அதை ஒரு மார்க்கமாக உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு உள்ள முதியவர்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தாங்க. இதை கேட்பது ஒரு நன்மையாக கருதி கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க. அது மாதிரி சில நபிமார்களுடைய சரித்திரங்கள் சொல்லி சில ஆடியோ கேசட்டுகள் வரும். அதை ஒரு கேட்கறது ஒரு இபாதத்தாக நினைத்து கொண்டு அதை என்ன செய்வாங்க, சரித்திரங்கள் நபிமார்களுடைய வரலாறு கேட்பது தவறல்ல. ஆனால் அந்த வரலாறுகள் என்ற பேர்ல இவங்க வைத்திருக்கக்கூடிய சில ஆடியோக்களை பார்த்தா நிறைய பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் அந்த நபிமார்கள் பெயரால் பரப்பப்பட்டிருக்கும். அதை மார்க்கமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதில் இன்னொரு வகையில பெரும்பான்மையாக கணிசமான மக்கள் அதிகமாக மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அவங்க பின்பற்றிய ஒரு விஷயம்தான் நாகூர் ஹனிஃபா அவர்களுடைய பாடல்கள். குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை தினங்கள், பெருநாள் தினங்கள், வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சிகள், திருமணங்கள், இது போன்ற விசேஷங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய கீதங்கள் என்று சொல்லி இந்த நாகூர் ஹனிஃபா பாடல் இல்லைன்னு சொன்னா அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியே ஒரு திருப்தி இருக்காது. வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அந்த இஸ்லாமியம் நறுமணம் கமலும்னா அந்த நாகூர் ஹனிஃபா பாடலை கேட்டாகணும். ஏன்னா அவங்களுடைய நிலை என்ன, அவர் படிக்கக்கூடிய சில பாடல்களில் உள்ள வரிகள் தான் மார்க்கம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் படிக்கக்கூடிய பல பாடல்களில் சில விஷயங்கள் மார்க்க கருத்துக்கள் இருக்கும், மார்க்கத்துக்கு உட்பட்ட சில செய்திகள் இருக்கும். இன்னும் சில செய்திகளை பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு அதுக்கு சம்மதமே இருக்காது. மார்க்கம் எதை தடுத்து இருக்கிறதோ அது போன்ற வரிகளை என்ன செய்வாங்க, அவர் படிப்பார். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஒரு பாடல் நீங்கள்லாம் பரவலாக பிரபலமான ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இஸ்லாமிய பாடல்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் இஸ்லாமிய பாடல் என்று சொன்னால் அது இறைவனிடத்திலிருந்து அந்த வந்த பாடலாக இருந்தால் அது இஸ்லாமிய பாடல்னு சொல்லலாம். இஸ்லாமிய கருத்தை கொண்டிருக்கக்கூடிய பாடல் இஸ்லாமிய பாடல் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இறைவனிடத்தில் தான் கையேந்தணும், பிரார்த்திக்கிறதா இருந்தால் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும், அவன் இல்லை என்று சொல்ல மாட்டான். யார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாலும் எந்த மோமின் கேட்டாலும் மோமினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்பது அது ஹதீஸ்ல உள்ள கருத்து. அதே மாதிரி பொறுமையோடு கேட்கணும், அவசரப்படக்கூடாது. இப்போ இதில் உள்ள கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கம் சொன்ன கருத்தா இருக்கும். அதே நபர் என்ன செய்வாரு, இன்னொரு பாடலை படிப்பார். நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே அப்படி படிப்பார். நமனை விரட்டுறதுக்கு நீங்க மருந்து எங்க தேடணுமா, நீங்க நாகூர் தர்காவில் போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய நோய் நொடியாக இருந்தாலும், உயிரை கைப்பற்றக்கூடியவர் வந்தாலும் சரி, ரூஹ் போகக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பாதுகாத்துருவார் யாரு, நாகூர் ஆண்டவர்னு சொல்லி படிப்பார். அதே மாதிரி இன்னொரு பாடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும். மலையை அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும், அல்லாஹ் தான், அல்லாஹுடைய அருள் தான் அல்லாஹுடைய அந்த மலை என்பதெல்லாம் அதனுடைய வசனங்கள் சொல்லும். அதே நபர் என்ன செய்வாரு, இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, அருள்மலை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உமது கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்ட துயரெல்லாம் போதுமையா அப்படின்னு படிப்பார். ஒரு பக்கத்து அல்லாஹ் இடத்துல மலையை கேட்கணும்னு படிச்சுட்டு
இன்னொரு பக்கம் என்னது, அருள் மழை பொழிய வேண்டும் ஐயான்றுவார். அல்லாஹ்வை யாரும் ஐயான்னு சொல்ல மாட்டோம். இப்ப யாருப்பா அந்த ஐயா? அப்படியே பார்த்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீர் எங்கே 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 ஷாஹுல் மீரானே அப்படின்றார் முனிஷ். இப்போ மழை யார் தருவான்னு வந்துடுது, அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை அப்படியே மலையை மட்டும் அவர் கேட்க மாட்டார். அதுல எப்படி எல்லாம் படிப்பாரு, எவ்வளவு பெரிய ஒரு பகிரங்க ஷிர்கான ஒரு வரிகள். அன்றைக்குள்ள ஆளுங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ராகத்துல மயங்கி கொண்டு அவர்களும் தலையாட்டி ரசிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது. அருள் மலையை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, எங்கள் துயரமெல்லாம் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் ஐயா என்றெல்லாம் அவர் படிக்கிறாரு. அதையும் கேட்டு ரசித்துக் கொண்டு எந்த ஒரு எதிர்ப்பையும் கண்டனங்களையும் பதிவு செய்யாமல், இது இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது என்று பதிவு செய்யாமல், இதற்கு பேர் என்ன, என்ன முத்திரை, இஸ்லாமிய பாடல்கள். இந்த கேசட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான சிறுக்கான வரிகள் உள்ள பாடல்களுக்கும் பேர் என்ன முத்திரை கொடுத்து வச்சிருந்தாங்க, இதற்கு பேர் இஸ்லாமிய கீதங்கள், இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய பாடல்கள் என்று பாடல்களை ஒரு அமலாக, இதை படித்தால் ஒரு நன்மை என்று ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கம் என்ன செய்யல, எந்த ஒரு பாடலையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. இன்னும் சொல்ல போனா, திருமறை குர்ஆன்லயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, நாம் இவருக்கு, இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை தெரியுமா? வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் அல்லாஹ்? இந்த கவிதை என்பதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லப்பா, அது ஒரு அமல் கிடையாது. ஏன்னா அந்த நபிக்கு ஏன் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா, இது அவருக்கு தேவையே கிடையாது. எதுக்கு கவிதை ஒரு மார்க்கமா? கவிதையை வைத்துக் கொண்டு படிக்கிறதுலாம் வேற சமுதாயத்தின் கலாச்சாரம். இந்த கிழிக்கிறித்தவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பாடல்கள் என்ன செய்வாங்க, பாடல்களை தான் வழிபாடா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. பாடல்களை ஒரு வழிபாடாக உட்கார்ந்து கொண்டு வழிபாட்டு தலங்கள்ல பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு படிக்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்திலேயே குறிப்பா அந்த ரபியுல் அவ்வல் மாசம், ரபியுல் ஆஹிர் மாசம்லாம் வந்து விட்டால் சுல்லாவை புகழ்ந்து படிக்கிறங்கிற பேர்ல, சுபஹான மௌலிதுங்கிற பேர்ல சில பாடல் வரிகளை எழுதி வைத்துக் கொண்டு அரபியில எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முஹையீதீன் மௌலிதுன்னு சொல்லி கொண்டு யா குத்துபாங்கிற பேர்ல முஹையீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை புகழ்ந்து பாடல் படிக்கிறோம் சொல்லி பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு யா முஹையீதீன் அழைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. பள்ளிவாசல்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அதில் அல்லாஹ்வுடன் சேர்த்து வேற யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தினுடைய பாடல்கள் என்று சொல்லிக் கொண்டு இதெல்லாம் ஓதுனா நன்மை, பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹை புகழ்ந்து பாட்டு படிச்சோம்னா யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் படிச்சா நன்மை என்று கருதி ஓதுறாங்க, ஒரு இபாதத்தாக செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசல் அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது என்று சொல்றான். அல்லாஹ்வை தவிர அழைக்க கூடாது தடை இருக்கும்போது அங்க உட்கார்ந்து கொண்டு அன்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், நபியை பார்த்து கஃபிர் அன்னி துனுபி, எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி ரசூலுல்லாஹை பார்த்து என்ன செய்றாங்க, பள்ளிவாசல் உட்கார்ந்து துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை எல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னா, இஸ்லாத்தின் போர்வையில நுழையுது. இஸ்லாத்தின் பாடல்கள், இஸ்லாம் மௌலிதுனா அவங்க என்ன சொல்றாங்க, இது நபிகளாரை புகழ்ந்து படிக்கக்கூடிய புகழ் மாலை அப்படிங்கிறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருப்பதை போன்று பள்ளிவாசல்ல ஒரு அமலாக செய்யறாங்கன்னா இஸ்லாத்தோடு தானே புகுத்துறாங்க. அப்போ பாடல் வரிகளை பொறுத்த வரையிலும் அல்லாஹ்வே என்ன செய்யறான் குர்ஆன்ல, இது தேவையே இல்லாததுதான். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான், இந்த நபிக்கு இது கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்ல போனா இன்னொரு வசனம், கவிஞர்கள் என்று சொல்லி ஒரு சூறாவே இருக்கு, அஷ்ஷுஅரா அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் கவிஞர்கள். அதுல அல்லாஹ் சொல்றான் வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், குர்ஆனுடைய வசனம் இது. அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அல்லாஹ் சொல்றான். கவிஞர்களை யார் பின்பற்றுவா? வீணர்களாக இருக்கக்கூடிய வழிகேட்டை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, வழிகேடர்கள், அவர்கள் தான் பின்பற்றுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கவிஞன் ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கிறானா, ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறானா, அதை ஒரு மார்க்கமாக பின்பற்றக்கூடாது மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வை குர்ஆன்ல சொல்றான். அப்படி ஒருவர் பின்பற்றினால் அது வழிகேடு, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, வீணா போன விஷயம், அது வீணான காரியம், ஒரு அமலாக அதை செய்யக்கூடாது, அதை ஒரு பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது என்பதை மார்க்கமே சொல்லுகிறது.
ஏனென்று சொன்னால் கவிதைகள் என்பது இருக்குது, அது வேண்டுமானால் அது கவிதையை இயற்றுவது ஒரு புலமை, அது மிகப்பெரிய ஒரு திறமை வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கவிதையோ என்ன செய்வாங்கன்னா சில கருத்துக்கள் உண்மை மாதிரி கொண்டு வந்து உண்மையோடு பொய்யை ஈஸியாக கலந்துருவாங்க. கவிதையுடைய ஸ்டைலே இதுதான். சொல்லுவாங்கல்ல, கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்லுவாங்க. கவிதைன்னு ஒன்று இயற்றினால அதில் பொய் 2-3 கலக்கணும். அந்த மாதிரி கலந்தால் தான் ரசனையாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கவிதைகள் இவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமிய பாடல்களாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத வேறு வேற இஸ்லாமிய பாடல் இல்லாமல் வேற பாடல்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான பொதுவான பாடல்களாக இருக்கட்டும், எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அதுல உண்மை இருக்கும், பொய்யும் இருக்கும். உண்மையோடு சேர்ந்து பொய்யை கலந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் இஸ்லாம் என்ன செய்யுது, பாடல்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பாடலை ஒரு அமலாக இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி அதை ஒரு வணக்கமாக செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் தெள்ள தெளிவாக குர்ஆனிலேயே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நமக்கு தடை விதித்திருக்கிறான். அப்போ பாடல்கள் என்பதை ஒரு வணக்கமாக நாம் செய்யக்கூடாது என்பது விளங்குது. அதே நேரத்தில் பாடல்களை ஒரு வணக்கம் இல்லை, ஒரு நன்மை என்று கருதி இல்லாமல், இஸ்லாத்தோடு நான் தொடர்பு படுத்தாமல், ஏதோ நல்ல சில வரிகளை, மார்க்கத்தைக்கு உட்பட்ட சில கருத்துக்கள் பொதிந்திருக்கக்கூடிய நல்ல வரிகளை கொண்டிருக்கக்கூடிய சில கவிதைகளை பாடலாக படிக்கலாமா என்று கேட்டால் அவ்வாறு படிப்பது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. எப்படி படிக்கக்கூடாது, இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குது, இஸ்லாமே கற்றுத்தந்த பாடல் இது, இதை படித்தால் நன்மை என்று சொல்லி ஒரு பாடலை படிக்கக்கூடாது. அது அல்லாம ஒருத்தர் பொழுதுபோக்காக ஒரு டைம் பாஸுக்காக சும்மா ஒரு நேரம் போகணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, ஒரு பாடல் வரிகளை எடுத்து படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு, அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா இசை இல்லாமல், ஆபாச கருத்துக்கள், மார்க்கத்துக்கு முரணான, கொள்கைக்கு முரணான கருத்துக்கள் இல்லாமல், இஸ்லாமிய கொள்கைக்கு முரணில்லாத கருத்துக்கள் உள்ள நல்ல பாடல் வரிகளாக இருக்குமையானால் அந்த பாடல்களை என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக படிக்கலாம். அதுல என்ன நம்ம விதிமுறைகள், அது இஸ்லாமிய கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடாது, பிளஸ் இசை கலந்திருக்கக்கூடாது. இது இல்லாத வகையில ஒரு பாடல் வரி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது, நல்ல அர்த்தமுள்ள பாடலா தெரியுது, அதை ஒரு பொழுதுபோக்காக நன்மை என்று கருதாமல் ஒரு பொழுதுபோக்காக ஒருவர் படிக்கிறார்னா அது குற்றமான்னு கேட்டா குற்றம் இல்லை. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே சில நபி தோழர்கள் கவிதைகளை இயற்றி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சில நேரங்களில் அனுமதிக்கவும் செஞ்சாங்க. சில நேரங்கள் எதிரிகளிடத்தில், இஸ்லாமிய எதிரிகள் போர்க்களத்திற்கு தான் வருவாங்களா இல்லையா, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே கவிதைகளாக படிக்கும் போது அவர்களுக்கு கவிதையிலேயே பதிலடி கொடுப்பதற்கு ஹஸ்ஸான் பின் சாபித் போன்ற கவிதை இயற்றக்கூடிய திறமை வாய்ந்த சில சஹாபிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்களுக்கு கவிதையிலேயே பதிலடி கொடுங்கன்னாங்க. அப்போ எதிரிகள் கவிதையில நமக்கு இழிவுபடுத்துற நேரத்துல அவங்களுக்கு எங்களுக்கு கவிதைகள் இயற்றக்கூடிய ஆள் இருக்குப்பா அப்படின்னு காட்டுவதற்காக அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சில கவிதையை இயற்றக்கூடிய நபி தோழர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுக்க சொன்னாங்க, பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சில சூழல்களில் கவிதைகள் படிப்பது மார்க்கத்தில் தவறல்ல. அதுல என்ன பார்க்கணும், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத அம்சமா இருக்கிறதான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க, ஒரு திருமண நிகழ்வு உள்ள ஒரு வீட்டுக்கு போறாங்க. சிறுவர்கள்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு மகிழ்ச்சிக்காக பாடல்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ்வை பார்த்ததுன்னா பாடலுடைய வரியை மாத்துறாங்க. எப்படி, நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மறைவான ஆற்றல் ரசூலுல்லாஹ்க்கு இருப்பதை போன்று என்ன செய்யறாங்க, பாடல் வரியை மாத்துறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறுத்து, இது மாதிரியான வரிகள் படிக்கக்கூடாது என்பதை தடுக்கக்கூடிய வகையில் இது ஷிர்கான வரி அல்லவா, மறைவான ஆற்றல் யாருக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி வரிகள் படிக்கக்கூடாதுன்னு நிறுத்த சொல்லிவிட்டு இதற்கு முன்னே நீங்க படிச்சுக்கிட்டீங்கல்ல அதை படித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பொழுதுபோக்காக ஒருவர் படிப்பது தவறு இல்லை என்பதை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல உணர்த்தக்கூடிய வகையில் இதுக்கு முன்னாடி உள்ள வரிகளை நீங்க படிச்சுக்கிறீங்க, இதை படிக்க கூடாது என்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் படிக்க கூடாதுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோங்கிற பாடல்கள்ல கூட பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு ஒரு அமலாக செய்கிறார்கள். அதுல கூட எப்படி செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறக்கூடிய வகையில இருக்குதான்னு கேட்டா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு புகழக்கூடாது என்று சொன்னார்களோ, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அவ்வாறு என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொன்னாங்களே, அந்த மாதிரி வரம்பு மீறி புகழக்கூடிய, அல்லாஹ்வுடைய பண்புகளோடு ஒப்பிடக்கூடிய வகையில், அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளோடு ஒப்பிட்டு இணை வைக்கக்கூடிய பல்வேறு விஷம கருத்துக்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் இஸ்லாமிய பாடல்கள் என்றும், அதற்கு ஓதுவதனால் அதுல நிறைய நன்மைகள் இருப்பதாகவும் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அன்பிற்குரியவர்களே,
அப்போ இன்றைக்கு இந்த மாதிரியான வரிகள் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக சும்மா ஒருத்தர் இசை இல்லாம ஆபாச வரிகள், முரணான வரிகள் இல்லாமல் ஒருவர் சர்வ சாதாரணமாக படிக்கிறார் என்றால் அது மார்க்கத்தில் தடை இல்லை என்பது சில ஹதீஸ்களிலிருந்து பார்க்கிறோம். ஹந்தக் போர்க்களம் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹந்தக் போர்க்களம் என்பது மதீனாவை சுற்றி மிகப்பெரிய ஒரு அகல் தோன்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு எதிரிகளிடமிருந்து. ஏன்னா எதிரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டாக இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக படை திரட்டி வர்றாங்க. அவர்களிடமிருந்து முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக மதீனாவை சுற்றி மிகப்பெரிய ஒரு அகலை தோன்றுகிறார்கள் சஹாபாக்கள்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் கடுமையான ஒரு சோதனையான ஒரு காலகட்டம், அது கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில, கடுமையான பசியில, வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டெல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி அந்த மதீனாவை சுற்றி ஒரு பெரிய ஒரு குழியை தோன்றாங்கன்னு பாருங்க. எவ்வளவு சிரமமா இருக்கும். இன்னைக்கு உள்ள மாதிரி இயந்திரங்கள்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்போ தங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கைகளால் அந்த குழியை தோண்டக்கூடிய நிலை. அந்த மாதிரி நிலைகள்ல அவங்களுடைய இந்த வேலை கலைப்புகள் தெரியாமல் இருப்பதற்காக சில நபித்தோழர்கள் பாடல்களை என்ன செய்து கொண்டாங்க, படித்துக் கொண்டாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ பாடல்கள் படிப்பது வெறுமனையாக படிப்பது தவறல்ல. அதை ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாக செய்வதுதான் மார்க்கத்திலே அது சொல்லப்படலை. அது ஒரு வழிகேடு என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அது ஒரு மார்க்க நெறியாக நினைத்துக் கொண்டு அதை பின்பற்றி போறோமே, பாடல் வரிகளை பின்பற்றி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போறான்னு சொன்னா அதை நோக்கிய போறான்னா அது வழிகேடு, அது வீணர்களுடைய காரியம் என்பதை திருமறை குர்ஆனும் சொல்கிறது. அதே நேரத்தில் பாடல்கள் படிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தர் பாடல்களிலேயே மூழ்கி கிடக்கிறாரே, அதையும் இஸ்லாம் வெறுக்கிறது. பாடல் படிக்கலாம்னா எப்பயாவது ஒருத்தர் பொழுதுபோக்காக ஏதாவது ஒரு நேரத்தில் பாட்டு படிக்கிறது வேற. ஒருத்தர் அதையே கவிதையே எழுதிக்கிட்டு அதுலேயே மூழ்கி கிடக்கிறாரு வச்சுங்க. எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் பாடலை படித்துக்கொண்டு இப்படியே ஒருத்தர் இருக்கிறாருன்னா இது மார்க் அடிப்படையில் அது மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்குரிய ஒரு காரியமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு எவருடைய உள்ளம் கவிதைகளால் நிரம்பி இருக்கிறதோ அது எதை விட மோசமானதுன்னு சொன்னா சலம் சீலாக, அதை விட மோசமானது எது? சலம் சீல் வைத்து கெட்டு போனதை விட மோசமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒருத்தனுடைய வயிறு கவிதைகளால் நிரம்பி இருக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதிலேயே ஒருத்தன் மூழ்கி கொண்டு கவிதைகளிலேயே இருக்கிறான்னு சொன்னா அது கூடாது. எப்பயாவது ஒருவர் பொழுதுபோக்குக்காக படிப்பது அது மார்க் அடிப்படையில் தவறல்ல என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.